என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி? இந்த வருடத்தில் 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அர்த்தாஷ்டம சனியாக 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பெரிய யோகம். அடுத்ததாக இருக்கிற யோகம் என்னன்னா 7 சுக்கிரன் உச்சம் பெற்று 5ஆம் வீட்டில் இருப்பது அடுத்த யோகம். இது எப்படி யோகம்னா 8இல் மறையும் போது என்ன ஆகும்னா அனுகிரகங்கள் போகிறது. குரு தான் உங்களுக்கு சப்போர்ட், குரு தான் உங்களோட ஃபினான்ஷியல் நீடு, குரு தான் உங்களுடைய படிப்பு, குரு தான் உங்களுடைய கண்ணு, குரு தான் உங்களோட பேச்சு. அந்த குருவே மறையும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட வேகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டோட பேர் என்ன? விசுவாவசு வருடம். இந்த வருடத்தில் 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்த 4இல் இருந்த சனி பகவான் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். பாயிண்ட் நம்பர் 1 தான். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். என்றைக்குமே நண்பர்களே ஒரு விஷயம், நல்ல யோகக்காரன் நீ, நல்ல யோகா, உனக்கு என்னப்பா நல்ல யோகம் இருக்குது, ராஜயோகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பெரிய யோகம். அடுத்ததாக இருக்கிற யோகம் என்னன்னா 7 சுக்கிரன் உச்சம் பெற்று 5ஆம் வீட்டில் இருப்பது அடுத்த யோகம். இது எப்படி யோகம்னா கலத்திரகாரகன் 7 யாரு? கலத்திரகாரகன். கலத்திரகாரகன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவன். அவன் 5ஆம் வீட்டில் இருக்கான். அப்போ என்ன ஆகும்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சில பேர் லவ் பண்ணுவாங்க, லவ் சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு 5ஆம் வீட்டில் 7 இருப்பதால் ஃபாரின் யோகங்கள் கிடைக்குமா? குருஜி நான் அமெரிக்கா போவேனா, லண்டன் போவேனா, கனடா போவேனா, நீங்கள் எங்கே வேணால் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகும். ஏன்னா 7 அப்படிங்கிறது என்னென்னா வெளிநாட்டு பயணம்னு பேர். 7னா என்ன அப்படின்னா அவங்க கூட்டு முயற்சின்னு பேர். 7ஆம் இடம் என்பது என்னென்னா எக்ஸ்போசர்னு பேர். ஒரு நிறுவனத்தினுடைய விரிவாக்கத்தை தான் 7ஆம் இடம்னு சொல்கிறோம். இப்போ நான் சிங்கிளாக இருந்தேன், ஒரு பெண்ணோட கமிட் ஆகி என் வாழ்க்கையை விரிவுபட்டுருச்சு அப்படிங்கிறது தான் 7ஆம் இடம். 7னா தொடர்பு, சேர்க்கை, விரிவு, விரிவாக்கம், உருவாக்கம், இதெல்லாம். நிறைய பேர் 7னா வெறும் லவ் அண்ட் லஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. லஸ்ஸுக்கும் 7க்கும் சம்மந்தமே கிடையாது. 12 தான் லஸ், 7னா லவ். சுக்கிரன் உச்சமான லவ் தான் வரும், வேறு எதுவும் வராது. இல்வாழ்க்கை கூட ஒருத்தர் விரும்பி சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. உனக்கு நீ வேண்டாம், நான் வேண்டாம். என்றுமே நண்பர்களே, உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என்பது தானே வாழ்க்கை. உனக்கு நான் சுமை, எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல. அப்போ சில பேரை கருதிக்கிறாங்க என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சுமையாக கருதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுப்பார் இந்த சனி பகவான். அவேர்னஸ்னால் என்ன, உட்கார வச்சு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறதுலாம் கிடையாது. சனி பகவானுடைய அவேர்னஸ் கிளாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? எங்கேனும் 2 காதலர்கள் பிரிந்தால் அவர்கள் சந்தித்த அந்த முதல் சந்திப்பை நினைவூட்டினால் போதும். அவங்களுடைய பழைய காதல் பாடலை நினைவூட்டினா போதும், மீதிலாம் தன்னால் நடக்கும். 2 பேரும் பேச நினச்சிட்டு தான் இருக்காங்க, ஆனால் யார் பேசுறதுங்கிறது தான் கேள்வி. விருச்சிகராசிக்காரர்கள்லாம் இந்த சங்கடங்களில் போன வருடம் நிறைய மாட்டியிருப்பீங்க. பேசினா பேசிடுவேன், ஆனால் பேச ஈகோ. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து சனி ஒரு 5ஆம் வீட்டிற்கு சென்று யோகாதிபதியாக மாறிவிட்டார், குருவோட வீட்டுக்கு சென்று. எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். அது என்ன குருஜி உங்களுக்கு குழந்தை மேலே இவ்வளோ ஆசை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உருவாக்கிடலாம். நம்ம நினச்சி முயற்சி பண்ணால் ஒரு உலகத்தையும் உருவாக்கிடலாம். ஆனால் நம்ம நினச்சா என்ன வேணால் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் நினச்சாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்காது. இன்னும் நீங்கள் யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ, குருவம்மா அண்ணே அவசரத்தில் கோபத்தில் பேர் தப்பாக சொல்லிட்டீங்கன்னே, செல்லத்தாயி, குருவம்மாவா செல்லத்தாயியாங்கிறது இறைவன் கொடுக்குற வரத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுங்கிற யோகம் எல்லாருக்கும் இருக்கா? சனி தருவார், ஆசைப்பட்ட பெண்ணோட சேர்த்து வைப்பார். ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போகிற யோகம் நிறைய பேர் கிடைக்காது. நான் ஃபாரின் போகணும், லண்டனில் போய் ஜில்லுன்னு அந்த பனிலாம் அள்ளி போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க.
உங்களை போய் துபாயில் ஒட்டகம் வைக்க விட்டுருப்பாங்க. நான் ஃபாரின் தான் கடவுளை கேட்டேன், நான் இந்த பாலைவனமாக கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ங்கிறது மாமனார், 11ங்கிறது நண்பர்கள், 11ங்கிறது லாபம். தொழிலில் லாபம் வரப்போகிறது. லாபம் வருவதற்கான யுக்திகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து டிங் 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 நிஞ்சா டெக்னிக் மாதிரி தான். நீங்கள் நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. சார், சம்பாதிக்கிற ஆப்ஷன் என்னமோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம அதை பெருசாக நினச்சிட்டு இருப்போம். சம்பாதிக்கிற ஆப்ஷன் என்னமோ சின்ன ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த விருச்சிகராசிக்காரர்கள் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை சனி பார்ப்பதால் நிறைய தனம் வரும், படிப்பு வரும், அறிவு வரும், ஞானம் வரும், எல்லாம் வரும். ஆனால் என்னன்னா 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைகிறார். குரு மறைவது என்பது எவ்வளோ மோசம்னா அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், குரு என்பவர் யாருன்னா வயிறு மற்றும் பெருங்குடல், கிட்னி, லிவர் எல்லா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அவர் மறையும் போது என்ன ஆகும்னா, சில பேர் யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா கம்பல்சரி ஹாஸ்பிட்டலில் படுத்துவீங்க. வயிறு வந்து இன்ஜின் மாரி. இந்த வயிறு படுத்துருச்சுன்னா உடம்பு படுத்துக்கும். வயிறு தான் எல்லாம். 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைகிறார். குருவே 8இல் மறையும் போது என்ன ஆகும்னா அனுகிரகங்கள் போகிறது. குரு தான் உங்களுக்கு சப்போர்ட், குரு தான் உங்களோட ஃபினான்ஷியல் நீடு, குரு தான் உங்களுடைய படிப்பு, குரு தான் உங்களுடைய கண்ணு, குரு தான் உங்களோட பேச்சு. அந்த குருவே மறையும் பொழுது நிறைய இன்னல்களை சந்திப்பீங்க. அப்போது நீங்கள் அடிக்கடி திருவள்ளிதாயம் போகணும். வியாழக்கிழமையான குரு சன்னிதானங்களுக்கு செல்லணும். அடுத்ததாக இந்த குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் 8லிருந்து 5ஆம் வரை குருவுக்கு கெடுக்க தெரியாது. குருவுக்கு கெடுக்கவே தெரியாது. அதனால தான் ஒரு குரு 11ஆம் இடத்தை, உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கிறார். இல்லற வாழ்க்கையை பார்க்கிறார், விரயங்களை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த 2 கூடியன் மறைந்தானோ தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ல் ராகுருகர். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அடுத்ததாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இதுதான் விருச்சிகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய, ஒரே அச்சப்பட வேண்டிய விஷயம். 4 என்பது சுகஸ்தானம், 4 என்பது வந்து உங்களுடைய கௌரவம், 4 என்பது உங்களுடைய கற்பு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். 4ஆம் இடத்திலே ராகு வரும் பொழுது அவப்பெயர்கள் உண்டாகும். அவருக்கும் உனக்கு என்ன பேச்சுன்னு காதுபடவே கேட்பாங்க. 4ஆம் இடம் என்பது அவ்வளோ முக்கியமான விஷயம். 4ஆம் இடம் கெடவே கூடாது. 4 கெட்டுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான், 10லே கேது வரும்பொழுது, கேது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒண்டர்ஃபுல் பிளேஸே 10 தான். 10லே கேது வந்தால் என்ன ஆகும்னா தொழிலில் விருத்தி ஆவீங்க. அதிகபட்ச நன்மைகள் எல்லாம் தொழிலில் கிடைக்கும். தொழிலில் வேறு லெவல் போவீங்க. இதெல்லாம் அந்த 10ஆம் இடம். ஸோ அப்போ குரு பகவான் உங்களுக்கு மறைந்திருந்த போதும் நன்மையை தருகிறார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் பெற்று 8ஆம் வீட்டில் இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டப்போ வண்டி மட்டும் எடுக்கக்கூடாது. வண்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி எடுங்க. 7 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 5ஆம் வீட்டில் இருக்கும்போது காதலாலே குழந்தை கிடைக்கும். ஐவிஎஃப் ஐயுஐலாம் தேவையில்லை. 7 கூடியவனே 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறான். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம், விருச்சிகராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுன்னா, வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், உணவுப் பொருளில் ஜாக்கிரதையாக இருக்கும். மற்றபடி இந்த புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக இருக்கும். ஆர்த்திரப்பிரனர், நீங்கள் சுய முதலாளிகளாக, சொந்த தொழில் வைக்கக்கூடிய தொழில் அதிபர்களாக ஆக போகிறீங்க. கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.